ஸ்டாண்ட் அப் இந்தியா இல்லைனா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற இந்த திட்டம் பிரதமருடைய கனவு திட்டங்கள்ல இந்த திட்டமும் உண்டு. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற வார்த்தை வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்தியாவில் இருந்துச்சு, ஸ்டார்ட் அப் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மோடிஜி அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்மளுடைய பிரதமர் எங்கு சென்றாலும் பயன்படுத்தி கொண்டிருந்தார் அவருடைய உரைகள்ல. இதுக்கப்புறமா ஸ்டார்ட் அப் உடைய அந்த கல்ச்சர், அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிற எல்லா விஷயமும் மாறி இந்தியா முழுக்க ஸ்டார்ட் அப் அப்படின்னு யாரை கேளுங்க, நான் ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இந்த ஸ்டார்ட் அப், என்ன இந்த திட்டம் அப்படின்னு நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. ஏன்னா இதுவும் பிரபலமான திட்டங்கள்ல ஒரு திட்டம்னே சொல்லலாம். புதுசா உருவாகக்கூடிய ஒரு பிசினஸ், அதுவும் அந்த பிசினஸ்க்கு சில வரமுறைகள் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துலயும் ஒரு பிசினஸ் ஆனது செட் ஆச்சுன்னா அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும்ன்றதுல இருந்து ஆரம்பிச்சு, ஆலோசனைகள் வழங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு, கடனுதவிகள் வழங்கணும் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே ஸ்டார்ட் அப்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கு. வரி விலக்கு கொடுக்கணுமா, கொடுத்துருச்சு. அவங்க அதாவது அரசாங்கமே கொள்முதல் செய்யணும் ஒரு ஸ்டார்ட் அப் கிட்ட இருந்து அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேனே, வேறு ஒரு நிறுவனம், நல்ல புகழ்பெற்ற நிறுவனம் கிட்ட இருந்து கொள்முதல் செய்யறாங்க அப்படின்னா சில கோட்பாடுகள்லாம் இருக்கு, வரைமுறைகள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவங்க கிட்ட இருந்து அந்த அரசாங்கம் ஒரு பொருளை வாங்க முடியும். இதுதான் இருந்துச்சு. ஆனா இந்த ஸ்டார்ட் அப் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்னா புதுசா துவங்கின ஒரு பிசினஸ், அவங்களால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு அங்கேயும் பல்வேறு விஷயங்களை தகர்த்து, பல்வேறு கோட்பாடுகளை தகர்த்து அவங்களுக்கு பிசினஸை வழங்குறதுக்கு மத்திய அரசாங்கமே முன் வந்து பிசினஸை கொடுக்குறாங்க. இதுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய பிரதமருடைய வாக்கியத்துல சொல்லணும் என்றால் 1.5 லட்சம் வங்கி கிளைகள் நாடு முழுவதும் இருக்கு. ஒரு வங்கி கிளையும் அட்லீஸ்ட் ஒரு SC ST, பின்படுத்தப்பட்டோர், பெண்கள், இவங்க எல்லாத்துலயும் ஒருத்தரை அந்த ஒரு வங்கி கிளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள தொழில் முனைவோரா ஆக்கினாலே, அதாவது ஆண்டர்பிரனர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஆண்டர்பிரனரா தொழில் முனைவோரா ஆக்கினாங்கனாலே இந்தியா ஒரு பெரிய தேசமாக, தொழில் முனைவோர்கள் நிறைந்த தேசமாக மாறும். இந்த தொழில் முனைவோரை ஒருத்தரை உருவாக்கினா எப்படி மாறும் என்று நீங்க கேட்கலாம். ஒருத்தரை உருவாக்கினா அவங்க பல்வேறு பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். தமிழகத்துல மட்டும் இந்த திட்டம் மூலமாகவே 25,000க்கும் மேற்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்பட்டிருக்கு. இது 2021க்கான டேட்டா. 50,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு 2021 வரைக்கும். இது போன்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை வழங்கி கொண்டு வந்துட்டு இருக்கும் நம்மளுடைய மோடிஜிக்கும், மோடி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.